உலக சினிமாக்கள்ல குழந்தைகளோட கேரக்டர்ஸை நம்மளால மறக்கவே முடியாது. ப்ரூனோ, அபு, டோட்டோ, அலி, ஜாரா அப்படின்னு அந்த குழந்தைகள் எல்லாரும் இன்னைக்கு வளர்ந்து பெரிய ஆளாகி இருப்பாங்க. ஆனா அந்த கதாபாத்திரங்கள் இன்னைக்கும் நம்ம மனசுக்குள்ள குழந்தைகளாவே இருப்பாங்க. அப்படி ஒரு சின்ன பையனுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்ற ஒரு படம் தான் அம்ரூம். அம்ரூம் அப்படிங்கிறது ஜெர்மனில இருக்கக்கூடிய ஒரு சின்ன தீவு. 12 வயசான நன்னிங் அப்படிங்கிற ஒரு பையன் தான் இந்த கதையோட ஹீரோ. செகண்ட் வேர்ல்ட் வாருடைய கடைசி வாரத்துல ஜெர்மன் தோக்க போகுது அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. நன்னிங்கோட அம்மா போர் முடியக்கூடாது, ஹிட்லர் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நன்னிங்கோட அப்பா நாசி படையில வேலை பார்க்கிறாரு. அந்த தீவுல இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் ஹிட்லர் தோக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க எல்லாருமே நன்னிங்கையும் அவங்க அம்மாவையும் உளவாளி அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில ஹிட்லர் இறந்து போற செய்தி வருது. இதை கேட்டு நன்னிங்கோட அம்மா ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அந்த நேரத்துல அவங்களுக்கு பிரசவத்துல ஒரு பெண் குழந்தை பிறக்குது. ஹிட்லர் தோத்துட்டாரு அப்படிங்கிற செய்தியும் தன்னுடைய கணவர் என்ன ஆனார் அப்படிங்கிற பயமும் நன்னிங்கோட அம்மாவை ஒரு பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாக்குது. அவங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க. எனக்கு ஒயிட் பிரெட்டும் ஹனியும் பட்டரும் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. வார் சிச்சுவேஷன்ல அந்த சின்ன தீவுல எதுவுமே கிடைக்கிறது இல்லை. அம்மாவை எப்படியாவது சாப்பிட வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நன்னிங் அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய ரிசோர்ஸை வச்சுக்கிட்டு அவங்க அம்மா கேட்ட ஒயிட் பிரெட், பட்டர், ஹனியை செஞ்சு கொடுக்கறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறான். அதுக்காக அவன் போடுற எஃபர்ட் தான் இந்த படத்துடைய மொத்த கதையும். நன்னிங் இந்த படத்துல தன்னுடைய வயசுக்கு மீறிய விஷயங்கள் நிறைய பண்றான். ஆனாலும் அவன் ஒரு சின்ன பையன் அப்படிங்கிறத நிறைய காட்சிகள்ல நம்மளால உணர முடியுது. குறிப்பா வாத்துக்கிட்ட இருந்து முட்டைகளை எடுக்கும் பொழுது வாத்துக்குன்னு திருப்பி ஒரு முட்டையை வைக்கிறதும், தன்னை அடிக்க வந்த ஒரு பையன் தண்ணியில மாட்டிட்டு இருக்கப்போ அவனை போய் காப்பாத்துறது அப்படின்னு நிறைய சீன்ஸை நம்ம எக்ஸாம்பிளா சொல்லலாம். இந்த படத்துல நன்னிங்கை நோக்கியும் அவங்க அம்மாவை நோக்கியும் நிறைய கேள்விகள் கேட்கப்படுது. இந்த கேள்விகள் எல்லாம் ஹிட்லரை நோக்கி ஜெர்மானிய மக்கள் கேட்கப்பட்ட கேள்விகள் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். வானத்திலிருந்து விழுற குண்டுகள் வயதானவர்கள், பெண்கள், குழந்தைகள் அப்படின்னு பாக்குறது இல்ல. எல்லாரையும் சமமா பாவிச்சு கொண்டு குவிச்சுட்டு போயிட்டே இருக்கும். அதனாலதான் போர் ஒரு நாட்டையும் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையும் புரட்டி போடுது. அப்படி புரட்டி போடப்பட்ட ஒரு போரையும் அதனால பாதிக்கப்பட்ட மக்களுடைய வாழ்க்கையும் ஒரு சின்ன பையன் பார்வையிலிருந்து இந்த அம்ரூம் சொல்லுது. டைம் கிடைக்கும் போது பாருங்க. இந்த படம் அமேசான் பிரைம்ல இருக்கு.